நரம்பு எடுத்தாலும் சரி எடுத்துடணும். இந்த வளையல் முள் இருக்கும், முள் எடுத்துட்டு இந்த இடையில இருக்க காம்பு முள்ளை உடைச்சிட வேண்டியது. கொஞ்சம் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில ஒன்றுலாம் அரைச்சிக்கலாம், சொல்லுது அரைச்சிக்கிட்டு அதில் நார் தான் இருக்கும். கிளையில சங்கலை இருக்கு, சங்கலை அங்கே இருக்குது. அதே மாதிரி பிரண்டையும் அப்படி இருக்கும். வந்து இயற்கை அம்மியில் அரைங்கி அம்மியில் அரைச்சிட்டு தேவைப்பட்ட மிளகாய் வச்சுக்கணும். இப்போ சாந்தெல்லாம் மட்டும் கலக்கக்கூடாது, மிளகாய் வச்சுக்கிட்டு சாந்த போட்டு அரைக்கிற மாதிரி நம்ம ரசம் வைக்கிற இது வைக்கிற மாதிரி தான். உரப்பு இது அதிகம் வச்சுக்கூடாது, நார்மலாக இருக்கும். உரப்பு காஞ்ச மிளகா தான் வச்சுக்கணும், பச்சை மிளகா வைக்கக்கூடாது. வச்சுட்டு மிளகு பூண்டு கொஞ்சோண்டு பூண்டு 5 பொருள் 5 பொருள் சுடு சூறாக இருக்கும். இதில் வந்து ரசம் மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மைக்கா நாடு வந்து வெளியே போகலே மோசம். இந்த அட்டஜி எல்லாம் இடையில முள் இடையில இலையில வந்து கூறாக இருக்கும் முள், அது வந்து வடிகட்டணும். வடிகட்டிட்டு அதுக்கு பிறகு பூண்டு அது நம்ம ஒரு நச்சு வேணாலும் போடலாம். அதில் வந்து தனியாக வந்து அதை வழிச்சிக்கிட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். மிளகு பூண்டு கொஞ்சம் புளி, ரொம்ப வைக்கக்கூடாது. ஒரு 2 கொட்டை அளவுக்கு தான், 2 கொட்டை அளவுக்கு தான் புளி வைக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது. அது விஷம் இதை முறிச்சுக்கணும். அது நாட்டகத்தில் முறிக்காது, இருந்தாலும் கொஞ்சம் புளி வைக்கணும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு உப்பு வச்சுட்டு சூடு சோறாக இருக்கணும். 15 வருமா தான் சரி, வெளுத்து வாங்கிடும். நீங்கள் கோயிலாக அடிச்சாலும் சரி கம்மி மாதிரி போயிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஆத்தாலாம் வந்து 108 வயசில் அது ஊசியை போட்டு சத்திரியமாக இருக்கு. எங்கள் ஆத்தாலாம் 108 வயசில் எனக்கு தெரிஞ்சு ஊசினா பயப்படும். கேவு ஒரு அப்போ உள்ளே போனால் கேவு இல்லாமல் இருக்காது.